விவேகானந்தர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, தரையில ஒரு விரிச்ச படுக்கையில படுத்திருக்கிறார். ஒரு சீடர் அவர் தலைக்கு விசிறியால விசிறிட்டு இருக்கிறார். அதாவது அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாள். அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, காலையில விடிய காலம் எழுந்திருச்சு அந்த பூஜை அறைக்குள்ள போனாராம். தன்னுடைய பூஜை அறைக்குள்ள போய் கதவு ஜன்னல்லாம் சாத்திக்கிட்டார். 3 மணி நேரம் தியானத்தில் இருந்திருக்கிறார். தியானத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில ஒரு வாக்கிங், ஒரு கொஞ்சம் தூரம் அப்படி தோட்டத்தில் உலாவி விட்டு வந்திருக்கிறாரு. வழக்கமா அவர் எப்போதும் தனியா தான் உட்காந்து சாப்பிடுறதா அந்த பூஜை அறையில எப்போதும். அன்னைக்குன்னு பார்த்து இந்த ராமகிருஷ்ணருடைய சீடர்கள், தன்னுடைய சீடர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த சீடர்களோட சேர்ந்து சாப்பிட்டு இருக்கிறாரு அன்னைக்கு காலையில. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா நடந்திருக்கு அன்னைக்கு. அதுக்கு பிறகு மத்தியானம் 1 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் இந்த வடமொழி பிரம்மச்சாரிகளுக்கு வடமொழியில இலக்கண பாடம் நடத்தி இருக்கிறாரு. மத்தியானம் 1 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் அதெல்லாம் ஒழுங்கா நடந்திருக்குது. அதுக்கப்புறம் சாயந்தரம் பூஜைக்கு மணி அடிச்சிருக்கிறாங்க. மணி அடிச்ச உடனே கிடுகிடுன்னு உள்ள போயிருக்கிறாரு. போய் அங்க தியானம் 1 மணி நேரம் தியானம் பண்ணியிருக்கிறாரு. தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஏதோ அந்த தரையில விரிச்ச விரிப்புல படுத்திருக்கிறார். படுத்துட்டு ஒரு சீடரை கூப்பிட்டு, ஒரு விசிறி மட்டன் தான் கொண்டுகிட்டு வா அப்படின்னு கொண்டுட்டு வந்தார். தலை பக்கம் விசிறுன்னு இருக்காரு. படுத்ததும் தலை பக்கம் விசிறிக்கிட்டு இருக்கிறார். அந்த சீடர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார் என்னன்னு. இவர் அவர் பாட்டுக்கு சுகமா படுத்திருக்கிறார். ஒரு கட்டத்துல லேசா அந்த கை மட்டும் லேசா அப்படி நடுங்கினது மாதிரி தெரிஞ்சுதான். அடுத்தது ஒரு 2 தடவை மூச்சை நல்லா இழுத்து விட்டது மாதிரி தெரிஞ்சிருக்குது. அவ்வளவுதான், அந்த ஆன்மா பிரிஞ்சுட்டுது. இதுதான் அங்க நடந்ததுன்னு சொல்லி ஒரு சம்பவம் அந்த மடத்துல கேள்விப்பட்டேன். ஆனா இது அப்ப அவருக்கு வயசு 35 வயசு, 5 மாசம் 24 நாளாம். சரியா சொல்ல போனா 39 வயசு 5 மாசம் 24 நாள் அன்னைக்கு. அந்த இறந்த நேரம் 9 மணின்னு நான் அங்க கேள்விப்பட்டேன். அப்புறம் சார் சொன்னார் அது 8 மணி அப்படின்னு சொல்லி இப்ப இங்க சொன்னார். அது இப்படி இந்த வரலாற்று குறிப்புகள்ல சில நேர குறிப்பு எது சரி எது தவறுங்கிறது நமக்கு தெரியல. இது கேள்விப்பட்டது அந்த கடைசி நாள் அவருடைய வாழ்க்கை அப்படிதான் முடிஞ்சது அப்படிங்கிறது தான் நான் பார்த்துட்டு வந்தது. அப்படி சொல்லுவாங்க. அவர் சொன்னது மாதிரி, அவங்க சொன்னது மாதிரி அந்த ஆன்மீகம்ங்கிறது வெறுமனே ஏதோ இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற விஷயம் இல்லை. அதை வீதிக்கு கொண்டு மக்கள் தொண்டு தான் உண்மையான ஆன்மீகம்ங்கிறத கொண்டு வந்தவர் அவர் தான். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆன்மீகம் இல்லைன்னா ஆன்மீகம்ங்கிறது ஏதோ கோயிலுக்குள்ள இருக்கிற சமாச்சாரம். அவர் சொல்றார், அதாவது கோயில்ல இருக்கிற சிலையில கடவுளை பார்க்கிறவன் பக்தியின் அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறான். கோயிலுடைய சிலையிலே கடவுளை பார்க்கிறவன் பக்தியின் அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறான். மக்கள் தொண்டுல கடவுளை பார்க்கிறவன் அந்த பக்தியின் சிகரத்திலே நின்று கொண்டிருக்கிறான். அப்படிங்கிறது நீ வெறுமனை சிலையை பார்த்துக்கிட்டு இருக்காதேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீகவாதியை எங்கேயாவது பார்த்திருப்பீங்களா? அது முதல் தடவையா விவேகானந்தர் தான் சொல்றார். அதாவது ஆண்டவனை உச்சரிக்கிற உதடுகளை விட அடுத்தவருக்கு உதவி செய்கிற கரங்கள் மேலானவை. அதுதான் அவருடைய கருத்து. ஆண்டவனை உச்சரிக்கிற உதடுகளை விட அடுத்தவருக்கு உதவி செய்கிற கரங்கள் மேலானவை. அப்படின்னா எந்த அளவுக்கு ஆன்மீகம்ங்கிறது என்னங்கிறத நம்ம ஏதோ சாமி கும்பிடுறது தான் ஆன்மீகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லை, நீ சேவை செய்யறது தான் ஆன்மீகம்னு சொல்லி சரியான திசையை காட்டினவர் அவர். இது அந்த கட்டத்துல தான் அது நடந்திருக்கு. அப்படிப்பட்டவர் உலகத்துக்கு தெரிஞ்சது செப்டம்பர் 11. அது என்னன்னா, அமெரிக்கா அந்த செப்டம்பர் 11 மறக்கவே முடியாது. விவேகானந்தர் பேசினதும் செப்டம்பர் 11, இந்த வர்த்தக கோபுரம் விமானம் இடிச்சதும் செப்டம்பர் 11. அதுக்கப்புறம் 100 வருஷம் கழிச்சு இது நடந்த ஒரு அதிர்ச்சி. இது ஒரு துன்ப அதிர்ச்சி, அது ஒரு இன்ப அதிர்ச்சி. அன்னைக்கு விவேகானந்தர் பேசினது. விவேகானந்தர் அங்க போறப்போ கூட அவரு முடிவு பண்ணல திடீர்னு. அதாவது வெளிநாட்டுல சர்வமத மகாசபை கூட்டம் நடக்குது சிகாகோவில். அதுக்கு போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம். போகலாம்னு நினைக்கிறாரு. அவருக்கு என்ன சந்தேகம்னா, நான் போறேன்னு என் மனசு நினைக்குது, இது என்னுடைய எண்ணமா அந்தராத்மாவினுடைய எண்ணமா, இது கடவுளுடைய சித்தமா இல்ல என்னுடைய ஆசையா அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியலையா. இப்ப நமக்கெல்லாம் ஒரு ஆசை வந்ததுன்னா இது நம்ம ஆசையா கடவுளுடைய சித்தமா இது அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்க மாட்டோம். ஏதோ அவருக்கு இந்த வெளிநாடு போகணுங்கிற எண்ணமே இது நானா நினைக்கிறேனா இல்ல ஆண்டவன் நினைக்க வைக்கிறானா அப்படிங்கிற அந்த குழப்பத்துலதான் கொஞ்ச நாள் இருக்கிறாரு.
அதுக்கு பிறகு அந்த குழப்பத்திலே ஒரு நாள் கனவு கண்டாராம். கனவுல குருதேவர் ராமகிருஷ்ணர் கடல்ல போய் இறங்குறது மாதிரி தெரிஞ்சிருக்கு. கரையிலிருந்து கடல்ல போய் இறங்கி அங்க போய் நின்றுகிட்டு வான்னு கூப்பிட்டாராம் அவரை. இவர் உடனே இறங்கி போனதும் அவர் கையை பிடிச்சு அழைச்சிட்டு போறது மாதிரி ஒரு கனவு. கடல் கடந்து போறதுக்கு ஏதோ குருதேவருடைய ஆசி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். வாழும் போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது எப்படி வாழும் போதே செத்து போறது? இப்போ வரவேற்புறையிலேயே செத்து போறதை பத்தி தான் நமச்சிவாயம் பேசினார். ஆரம்பத்திலே இப்படி பேசுறாருன்னு எனக்கு பயமா இருந்தது. செத்து போறது, நாமெல்லாம் எப்ப செத்து போறது என்ன ஏதுங்கிறது மாதிரி அது இப்போ இப்படி இந்த ஞாபகத்தை படுத்துறாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுதான் அந்த சமாதி நிலைங்கிறது. அதுதான் வாழும்போதே செத்து போகிற நிலை. அது எப்படி வாழும்போதே செத்து போறதுன்னா என்ன அப்படின்னா, அதுக்கு சொல்றேன்னு, ஒருத்தன் ஒரு கிளி வளர்த்தான். ஆப்பிரிக்காவுக்கு போய் ஒரு கிளி பிடிச்சிட்டு வந்தான் ஒருத்தன். ஆப்பிரிக்காவுக்கு போனப்ப ஒரு கிளியை பிடிச்சிட்டு வந்து கூண்டுல வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான். வேளைக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கிளி கூண்டுக்குள்ள வளருது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வளர்க்குறவன் மறுபடியும் ஆப்பிரிக்காவுக்கு போறான். அப்போ இவன் கேட்டான் அந்த கிளிகிட்ட, கிளியே, நீ பிறந்த ஊருக்கு நான் போறேன், உன் சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது செய்தி இருந்தா சொல்லு, நான் சொல்லிவிட்டு வரேன் அப்படின்னு இருக்கான். அந்த உள்ள இருக்கிற கிளி, நீ தான் வேளைக்கு சாப்பாடு போடுற, ஏதோ கூண்டுக்குள்ள என் காலம் ஓடிக்கிட்டு இருக்கு, அது சொல்லிட்டு வா அப்படின்ட்டு. இவன் நேரா போனான், ஆப்பிரிக்காவுக்கு போனான், வேற காரியமா போனா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு காட்டுல போய் ஒரு கிளி மரமா பார்த்து சொல்லிட்டு இருக்கிறான். பார்த்தா எல்லாம் ஒன்றும் கவனிக்கல. ஒரே ஒரு கிளி மட்டும் தனியா உட்காந்துருந்தது, ஜோடி இல்லாம. அதுகிட்ட போய் சொன்னான், உன் ஜோடி கிளியை அங்க கூண்டுக்குள்ள வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், வேளைக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உடனே அந்த கிளி என்ன பண்ணிச்சு, பொலன்னு அப்படியே கண்ணீர் விட்டுதான். கண்ணீர் விட்டு சுருண்டு கீழே விழுந்து செத்து போச்சு. ஐயோ, அனாவசியமா இதை சொல்லி இந்த உயிர் போயிட்டுதேன்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டுக்கிட்டே வந்திருக்கிறான். இந்தியாவுக்கு வந்து வீட்டுக்கு வந்து இந்த கூண்டு கிளிகிட்ட போய் சொன்னானா, கிளியே, இது மாதிரி உன் சொந்தக்கார கிளிகிட்ட, உன் ஜோடி கிளிகிட்ட சொன்னேன், இது மாதிரி இந்த கூண்டுக்குள்ள இருக்கேன்னு. உடனே பொலன்னு கண்ணீர் விட்டது, அப்படியே சுருண்டு விழுந்து செத்து போச்சு அப்படின்னு அதை சொல்லியிருக்கிறான். சொன்ன உடனே இது என்ன பண்ணுச்சு, இதுவும் கூண்டுக்குள்ளேயே பொலன்னு கண்ணீர் விட்டு சுருண்டு விழுந்து செத்து போச்சு கூண்டுக்குள்ளேயே. அனாவசியமா 2 உயிர் போயிட்டுதேன்னு சொல்லி அப்புறம் கூண்டை திறந்து, இனிமே இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, எடுத்து தூக்கி எறிஞ்சான். தூக்கி எறிஞ்சா படப்படன்னு ரெக்கை அடிச்சுட்டு போய் உட்காந்துக்கிட்டது மரத்துல. அது சாவல. அங்க போய் உட்காந்துக்கிட்டு சொல்லிச்சான், இந்த கூண்டுக்குள்ளே இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத உன் மூலமா என் ஜோடி கிளி செய்தி சொல்லி அனுப்பிச்சது. அதுவும் அங்க சாவல. கூண்டுக்குள்ளே இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் வழி. என்ன வழின்னா, வாழும் போதே செத்து போக கற்றுக்கொள், நீ கூண்டுக்குள்ளிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அந்த கிளி வாழும் போதே செத்து போனது இந்த கூண்டுக்குள்ள, இப்போ செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தலைகளிலிருந்து விடுபடுறது, நம்முடைய தலைகளிலிருந்து விடுபடுறதுக்கு அந்த வாழும் போதே செத்து போகிற கலையை கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அவங்க சமாதி நிலைன்னு பெருசா சொல்றது. அப்படி அந்த நுணுக்கத்தை தான் நமக்கு ஆன்மீகம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது. மனிதனுடைய வாழ்க்கையே களிப்பில் தொடங்கி மகிழ்வில் தொடர்ந்து ஆனந்தத்தில் முடிய வேண்டும் அப்படிமா. களிப்பு, மகிழ்வு, ஆனந்தம் அப்படிங்கிறது அந்த இது. களிப்புன்னு ஒண்ணு. நம்ம எப்படின்னா, களிப்புன்னா என்னன்னா, இப்போ ஒரு காப்பியை கொடுக்குறாங்க, ஒரு காப்பி கொண்டாந்து வச்சாங்க, நான் சாப்பிட்ட அதே காப்பியை இன்னொருத்தரும் சாப்பிட முடியாது. இப்போ இங்கே ஒரு ஸ்வீட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு ஜாங்கிரி வைக்கிறாங்க ஒரு தட்டில், நான் எடுத்து சாப்பிட்றேன், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, எனக்கு இனிப்பா இருக்கு. நான் சாப்பிட்ட அதே ஜாங்கிரியை இவர் டாக்டரும் சாப்பிட முடியாது. அவருக்கு வேற ஒரு ஜாங்கிரி வேணா கொடுக்கலாம், இதையே சாப்பிட முடியாது. இப்ப நான் போட்டிருக்கிற இந்த சட்டையை இதே நேரத்தில் இன்னொருத்தரும் போட்டுக்க முடியாது. இதுதான் களிப்புக்கு இலக்கணம். களிப்புங்கிறது என்னன்னா, எனக்கு மட்டுமே சந்தோஷத்தை கொடுக்கும், அது அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. மகிழ்வுங்கிறது எப்படின்னா, ஒரு பாட்டு அருமையா பாடிக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி கச்சேரி, அது என் காதுல விழுந்ததுனால உங்க காதுல விழாம போயிட்டுதா? ஒருத்தர் காதுல விழறதுனால இன்னொருக்கு உபயோகப்படாம ஒரே நேரத்தில் அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது. இதுதான் மகிழ்வுங்கிறது. இது ரெண்டுக்குமே ஒரு எல்லை உண்டான். களிப்புங்கிறதுக்கும் மகிழ்வுங்கிறதுக்கும் எல்லை உண்டு. எப்படின்னா, ஒரு ஜாங்கிரி வச்சா எனக்கு இனிப்பா இருக்கு, இன்னொன்னு வைக்கிறீங்க சாப்பிட்றேன், இன்னொன்னு வைக்கிறீங்க சாப்பிட்றேன், இப்படி 115 ஜாங்கிரி வைக்கிறீங்க. 116வது ஜாங்கிரி வைக்கும் பொழுது வைக்கிறவனா அடிக்கலாமான்னு தோணும். அதாவது ஒரு வெறுப்பு வந்துருது பாருங்க. அதுதான் களிப்பினுடைய இலக்கணம். களிப்புங்கிறது ஒரு எல்லை தான், அதுக்கு மேல அது கோபமா மாறும், எரிச்சலா மாறும். மகிழ்வுங்கிறது அப்படிதான். இப்ப அந்த பாட்டு பாடினாரு,
திருப்பி திருப்பி அதே பாட்டை பாடிக்கிட்டே இருக்காருன்னு வைங்க. முதல் தடவை நல்லா இருக்கு கை தட்டுவோம். திருப்பி திருப்பி பாடி 20-30 தடவை அதே பாடினாருன்னா மெதுவா தூக்கி கொண்டு போய் வெளியில விட்டுலாமான்னு தோணும். அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு, மகிழ்வுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனந்தம்ங்கிறது எப்படின்னா ஆன்மா சம்பந்தப்பட்டது, அதுக்கு எல்லையே கிடையாதான். அது எப்படி ஆனந்தத்தை அடையிறது என்னன்னா விவேகானந்தர் சொன்னதுதான், அடுத்தவங்களுக்கு உதவுங்கள். இப்போ ஒருத்த என்னால நிம்மதியா இருக்க முடியல சார், எனக்கு என்ன காரணம்னு புரியல, நீங்க தான் வழி சொல்லணும்னு ஒரு ஆசிரமத்துக்கு போய் ஒரு இது மாதிரி சாமி மாதிரி ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்டிருக்கான். அந்த ஆசிரமத்துல பெரியவர் என்ன சொன்னாரு, நான் உனக்கு உன் நிம்மதிக்கு வழி வேணுமா உனக்கு, நான் சொல்றேன் வா, இங்க படு, ராத்திரிக்கு இங்க தங்கிரு, காலையில உனக்கு சொல்றேன் அப்படின்னு ராத்திரி சாப்பாடுலாம் போட்டு ஒரு பாயை போட்டு தலைவாணி கொடுத்து படுத்துக்கடா அப்படின்னு படுக்க வச்சுட்டார். நிம்மதியா படுத்துவோனான், ஏன்னா நல்ல சாப்பாடு போட்டு நல்ல காத்து படுத்துவங்கிட்டான். காலையில இவர் வந்தார், சாமியார் வந்தார். இவன் படுத்துவோன தட்டி எழுப்பினாரே, எழுந்துடுறான்னு எழுந்திரிச்சான். என்ன ராத்திரி பூரா நிம்மதியா படுத்துவோனியா, நிம்மதியா தூங்கினேன் சாமி அப்படின்றான். அந்த தலைவணியை தூக்கு அப்படின்னா தலைவணி எடுத்தா ஒரு நல்ல பாம்பு அப்படியே படம் எடுக்குது உள்ள இருந்து. ராத்திரி பூரா உள்ள ஒரு நல்ல பாம்பு அப்படி படத்தை கொத்தா வருது. அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டான். அப்ப இவர் இந்த சாமியார் சிரிச்சுட்டு சொன்னாராம், ராத்திரி பூரா அந்த நல்ல பாம்பு உன் தலைவணிக்கு அடியில் தான் இருந்தது, நான் தான் கொண்டாந்து வச்சேன். ராத்திரிக்கு பூரா உன் தலைக்கு அடியிலேயே ஒரு நல்ல பாம்பை வச்சுக்கிட்டு உன்னால எப்படி நிம்மதியா இருக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டிருக்காரு. நிம்மதியா தூங்கினேங்கிற, ஆனா உன் தலைக்கு ஒரு அடி பக்கத்திலேயே நல்ல பாம்பு இருக்கு, எப்படி நிம்மதி உனக்கு கிடைச்சது? அது இருந்தது எனக்கு தெரியாது, என் மனசு அதுல இருந்து விலகி இருந்தது, அதனால நிம்மதியா இருந்தேன் அப்படின்றான். அப்பதான் அவர் சொன்னார், உன்னுடைய மனது எது எதுல இருந்து விலகி இருக்கிறதோ அதுல இருந்து உனக்கு நிம்மதி கிடைக்கும். அதனால அந்த மனதை விலகி இருக்கிற கலையை கற்றுக்கொள். அந்த அது இருக்குன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா உன்னால தூங்கிருக்க முடியாது. பாம்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா ஒரு வார்த்தை நீ தூங்கிருக்க மாட்டேன். அந்த நுணுக்கத்தை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க. அப்படிதான் அந்த நமக்கு முன்னோர்கள்லாம் அதை சொல்றாங்க. விதி மதியெல்லாம் இவர் எந்த விதியை மதியால் வெல்லலாம்ங்கிறதா விவேகானந்தருடைய கருத்து. நான் துணிச்சலாயிரு, விதியாவது ஒன்றாவது, மதியால் எல்லாம் வெல்லலாம். வாழ்க்கையில் நமக்கு விதி மதிங்கிறது ரெண்டு கலந்துதான் வந்துகிட்டு இருக்கு. அதுல என்ன முக்கியம்னா, நமக்கு புரிஞ்சுக்கிறாப்புல அதை சொல்லணும்னா, எதை சந்திக்கிறோமோ அது விதி, எப்படி சந்திக்கிறோமோ அது மதி. இதுதான் அந்த சந்தர்ப்பம்ங்கிறது. நாம சந்திக்கிறோம், எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வருது, எதை சந்திக்கிறோமோ அதுக்கு பேர் விதி. அதை எப்படி நாம எதிர்கொள்ளுகிறோம் சந்திக்கிறோம்ங்கிறது மதி. அந்த மதி சாமர்த்தியமா இருந்ததுன்னா விதியை வெல்ல முடியுங்கிறது தான் விவேகானந்தருடைய கருத்து. அந்த அளவுக்கு அவங்க இது பண்றாங்க. அதுலதான் அந்த சமாதி நிலைங்கிறது ஒரு பெரிய ஆன்மீகத்துல அவங்க பெருசா சொல்றாங்க. அது 14 வயசுலயே விவேகானந்தருக்கு வந்துட்டதுன்னு சொல்லி குறிப்புகள் சொல்லுது. அது அவங்க அப்பா ஏதோ ராய்ப்பூர்ல இருந்தாராம், விவேகானந்தருடைய அப்பா. அதாவது அப்ப நரேந்திரன் பேரு. இவங்க அம்மாவோட ஒரு மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தாராம். அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு ரொம்ப தூரம் மாட்டு வண்டியில போகணும். அப்படி போகும்பொழுது ஒரு காட்டு பாதை போயிட்டு இருக்கும்பொழுது, பெரிய காட்டு பாதை, ரெண்டு பக்கம் பெரிய பெரிய மலை சிகரம், உயரம் ஆகாயத்தை தொடர்றது மாதிரி 2 சிகரங்கள். அது 2 மலை நெருங்கி இருக்கு. அதுல அந்த தேன் கூடு கட்டியிருக்கு, 2 மலையை இணைச்சி பெரிய தேன் கூடு கட்டியிருக்குது. இந்த இயற்கையினுடைய வினோதத்தை பார்த்து இவர் என்னமோ அதிசயத்தை ஒரு பரவச நிலைக்கு போயிட்டாராம் விவேகானந்தர் 14 வயசுல. அதுதான் அவர் முதல்ல அவருடைய நிலை. அதை சமாதி நிலைன்னே சொல்லி பின்னாடி எல்லாரும் அந்த குறிப்புல அதை சொல்றாங்க. சமாதி நிலைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், பெரியவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப காலம் கழிச்சு ஏற்படுறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்டயே அவருடைய படத்தையே ஒருத்தர் ஓவியர் வரைஞ்சாராம். ராமகிருஷ்ணர் படத்தையே ஒருத்தர் ஓவியர் வரைஞ்சி அவர்கிட்டயே கொண்டு போய் காட்டியிருக்காரு. ராமகிருஷ்ணர் படத்தை வரைஞ்சி அவர்கிட்டயே கொண்டு போய் படத்தை காட்டியிருக்காரு ஓவியர். இவர் ராமகிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அது தொட்டு கும்பிட்டாராம். நல்லா இருக்குன்னு சொல்லு, தொட்டு கும்பிட்டுருக்காரு. இவருக்கு ஆச்சரியம் எல்லாருக்கும், என்னது உங்க படத்தையே தொட்டு கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், இது என்னுடைய படமா இருந்தா நான் தொட்டு கும்பிட்டுருக்க மாட்டேன், நீ என்னுடைய சமாதி நிலையை படமா வரைஞ்சிருக்கிற, என்னுடைய சமாதி நிலையை நீ படமாக வரைந்திருக்கிறாய், அது உயர்ந்த நிலை, அது நாம் வணங்க வேண்டியது, அதனால தான் தொட்டு கும்பிட்டேன் அப்படின்பாங்க. அந்த சமாதிங்கிறது ஒரு பெரிய நிலை. அது அஷ்டாங்க யோகத்துல சொல்லுவாங்க. சரி, அந்த இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதின்னு சொல்லுவாங்க. 8 நிலை. அது எப்படின்னா, ஒரு ஆமை ஏதாவது ஒரு ஆபத்துன்னா 4 காலு தலையை உள்ற இழுத்துக்குதுல்ல, அது மாதிரி 5 புலன்களையும் நாம உள்ற இழுத்துக்கிறது, உள்ற ஒடுக்க தெரியணும். ஆங்காரம் உள்ளடக்கி 5புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு பத்திரகிரியார் பாடுறார்.
தூங்காமல் தூங்குவதுங்கிறது தான் சமாதி நிலை. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அது ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து. அப்படின்னா 5 புலன்கள் இருக்குல்ல, அதுல சுட்டு அறுக்கணும். அதாவது இப்ப இந்த கேன்சருக்கெல்லாம் தீச்சு விட்டுறாங்கல்ல, வெறுமனை அடக்கிறது இல்ல, சுட்டு அறுத்து அந்த 5 புலன்களையும் ஆமை மாதிரி உள்ற அடக்கிட்டு தலையை இழுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேரு தான் பிரத்யாகாரம்னு பேரு. அந்த உள்ற அடக்கின 5 புலன்களையும் ஒரே எண்ணத்தை நோக்கி, ஒரே புள்ளியை நோக்கி செலுத்துவது இருக்குல்ல, அதுக்கு தாரணைன்னு பேரு. அந்த ஒரு புள்ளியிலேயே நிலைச்சிருக்க வைக்கிறது இருக்குல்ல, அதுக்கு தியானம்னு பேரு. அதையும் கடந்து போறது சமாதி. இதுதான் அவங்க சொல்றது சமாதி நிலைங்கிறது. அது வாழும் போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய தத்துவம். ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். அழகான அரண்மனையில அவர் இருந்தார். அந்த அரண்மனையை விட அழகா ஒரு மாளிகையை அந்த ஊர்லயே வேற ஒருத்தன் கட்டியிருந்தான். அப்படி கட்டி முடிச்சதுல அவனுக்கு ரொம்ப பெருமை. எத்தனையோ செல்வந்தர்கள்லாம் வந்து பார்த்துட்டு, இந்த மாளிகையை விலைக்கு கொடுத்துடுறியா, எவ்வளவு விலை சொன்னாலும் சரி நாங்க வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டாங்க. நான் இதை விற்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டான். அவ்வளவு சிறப்பா கலை அம்சத்தோடு அதை கட்டி முடிச்சிருக்கிறான். அதுவே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருந்ததுன்னா பாத்துங்களேன். சுற்றிலும் அழகான பூந்தோட்டம். ஒரு நாள் அவன் எங்கேயோ வெளியூர் போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறான். அப்போ அந்த மாளிகை தீப்பெட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பதறி போட்டான். விலைக்கு கேட்டவங்க யாராவது இதை செஞ்சிருக்கணும், இல்லைன்னா மன்னரே செய்த சதியோ என்னவோ, இப்படிலாம் அவனுக்கு சந்தேகம். ஒரு மூலையில உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டான். அந்த சமயத்துல அவனுடைய மகன் அங்க ஓடி வந்தான். அப்பா அழாதீங்க, இதை நான் நேத்து ராத்திரியே நம்ம ஊர் மன்னருக்கு வித்துட்டேன். இதை கட்டி முடிக்க நமக்கு எவ்வளவு செலவாச்சோ அதை போல 3 மடங்கு விலைக்கு வித்துட்டேன். கவலைப்படாதீங்க, இதை விட அழகான மாளிகையை நாம புதுசா கட்டிக்கலாம்னா. இதை கேட்டதும் அழுதுகிட்டு இருந்தவன் அழுகையை நிறுத்தினான், சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இதே இடத்த நான் வந்து மன்னர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்குவேன், இதை விட அழகான மாளிகையை கட்டுவேன் அப்படின்னு சுத்தி நின்ன எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த சமயத்துல அவனோட இளைய மகன் ஓடி வந்தான். அப்பா, அண்ணன் சொன்னதெல்லாம் சரிதான், மன்னர்கிட்ட விலை பேசினதெல்லாம் உண்மைதான். ஆனா வித்தது பேச்சு அளவுல தான். இனிமேதான் பத்திரம் வாங்கணும், எழுதணும், நீங்க கையெழுத்து போடணும், பதிவு பண்ணணும், மன்னர்கிட்ட பணம் வாங்கணும். அதுக்காகத்தான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஆயிட்டுதுன்னா. இப்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தவன் சிரிப்பை நிறுத்தினான். மறுபடியும் குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சுட்டான். இது ஒரு சம்பவம். இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த அழகான மாளிகை தன்னுடையது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு அழுகை வந்தது. அது தன்னுடையது இல்லை அப்படின்னு நினைக்கிற போது சிரிப்பு வந்தது. மறுபடியும் அது தன்னுடையதுதான் அப்படிங்கிற உணர்வு வரும்பொழுது அழுகை. எது எதிலிருந்து நீ நீங்கி இருக்கிறாயோ அது அதிலிருந்து உனக்கு துன்பம் இல்லை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். இந்த உடம்பு என்னுடையதில்லை அப்படிங்கிற உணர்வு வந்துட்டா அது ஒரு பெரிய நிலை. ஒரு ரயில் வேகமா போயிட்டு இருக்கு. அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரம் நின்னுது. அப்போ அதுல ஒரு ஆள் ஏறினார். தலையில ஒரு மூட்டையை வச்சிருந்தார். மூட்டையை தலையில சுமந்துகிட்டே உள்ள வந்தாரு. மூட்டையை தலையில சுமந்துகிட்டே ஒரு இடத்துல உட்கார்ந்தார். ரயில் மறுபடியும் புறப்பட்டது. இவர் தன் தலையில இருந்த மூட்டைய கீழே இறக்கி வைக்கணும்ல, வைக்கல, சுமந்துகிட்டே வர்றார். எதிரில் உட்கார்ந்துருந்தவர் கேட்டார், ஏங்க ஏன் இப்படியே உட்கார்ந்துருக்கிறீங்க தலையில மூட்டையை வச்சுக்கிட்டு, மூட்டையை கீழே இறக்கி வைக்கலாமே அப்படின்னார். வேணாங்க, பாவம், தலையில இருக்கிற மூட்டையை இறக்கி ரயில்ல வச்சா ரயிலுக்கு பாரம் அதிகமா இருக்கும் அப்படின்னார் அவரு. இப்படி ஒரு ஆளை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா ரயில்ங்கிறது அந்த மூட்டையையும் சேர்த்து சுமந்துக்கிட்டு தான் போகுது. அவன் அந்த மூட்டையை தலையில வச்சிருந்தாலும் ஒண்ணுதான், தரையில வச்சிருந்தாலும் ஒண்ணுதான். அதனால ரயிலுக்கு எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்லை. அதே மாதிரி தான் நம்ம மனமும். இதுவும் ஒரு தேவையில்லாத சுமை, அனாவசியமா சுமந்துகிட்டு இருக்கிறோம். இத கீழே இறக்கி வச்சுட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமா இருக்கும். ரயில் பிரயாணம் பண்ற அந்த ஆள் மூட்டையை சுமக்கிறான், வாழ்க்கை பிரயாணம் பண்ற நாம மனசை சுமக்கிறோம். இது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மனசை கீழே இறக்கி வச்சுட்டா பாரம் இல்லாமல் வாழலாம், பறவைகள் மாதிரி பறக்கலாம், குழந்தைகள் மாதிரி கள்ளங்கபடம் இல்லாம வாழலாம். இந்த வெளி உலகத்துல நாம நிலை பெற்று இருக்கணும், வேரூன்றி இருக்கணும். அதே சமயம் நம்முடைய உள் வெளியில ஆன்மீக வாழ்க்கையில பாரம் இல்லாம இருக்கணும். அப்போ பறக்கணும், நதியை போல ஓடணும், மிதக்கணும், பயணம் சுகமா இருக்கும், களைப்பு தெரியாது, கவலை தெரியாது. ஒரு சீடன் போதி தர்மரை நாடி வந்தான். குருவே, நீங்கள் என்ன
வெறுமையாக இருக்க சொன்னீங்க, நான் இப்போ மறுபடியும் வெறுமையானவன் ஆகிட்டேன். அதனால இப்போ என்ன செய்ய சொல்றீங்க என்ன அப்படின்னு சொல்லி நின்னான். உடனே அந்த குரு பக்கத்தில் இருந்த ஒரு குச்சியை எடுத்து அவன் தலையில அடிச்சு, போய் அந்த வெற்றுத்தன்மையையும் வீசி எறிந்து விட்டு வா அப்படின்னார். நான் இப்போ காலியா இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுங்க, அது உண்மை இல்லை. ஏன்னா இன்னமும் அதுல நான்கிற எண்ணம் இருக்குது. எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறது கடினம் தான். ஆனாலும் மனிதன் அதுல உள்ள நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டான்னா, இவ்வளவு தூரம் தூக்கி சுமந்துக்கிட்டு வந்த அந்த மனதின் முட்டாள்தனத்தை அவனே பார்த்துட்டு சிரிப்பான். இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்கிற ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் தலையில ஒரு பெரிய மூங்கில் கூடையோட ரயில்ல உட்கார்ந்தான். கூடை தலையில இருந்தது, கீழே இறக்கி வைக்கல. எதிரில் இருந்தவர் கேட்டார், ஏங்க எதுக்காக அதை அனாவசியமா சுமந்துகிட்டே இருக்கீங்க, கீழே இறக்கி வைங்களேன்னார். இல்லைங்க, நான் வீட்டை விட்டு புறப்படும் பொழுதே என் பையன் சொல்லிவிட்டான், கூடைய தலையை விட்டு இறக்கக்கூடாதுன்னு அப்படின்னார். அவன் சின்ன பையன், விவரம் இல்லாம சொல்லியிருப்பான். இப்ப என்ன நேரில் வந்தா பாத்துக்கிட்டு இருக்கிறான், நீங்க இறக்கி வைங்கன்னார் அவர். அவன் நேரில் பாத்துக்கிட்டு இல்ல, இருந்தாலும் நான் இந்த கூடையை கீழே இறக்கி வச்சா அது அவனுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னாரு இவர். அது எப்படின்னாரு அவர். அவன் தனக்கு டிக்கெட் வாங்க வேணாம்னு சொல்லி இப்ப இந்த கூடைக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னாரு. நம்ம எத்தனையோ பேர் பிறக்கிறோம், அது ரொம்ப அபூர்வமா சில பேர் அது மாதிரி அடுத்தவங்க பேர்ல அக்கறை உள்ளவங்களா இருப்பாங்க. இவர் அண்ணன் நடராஜன் பக்கத்துல இருக்காரு. இவர் என்ன பண்ணாருன்னா, இப்ப எனக்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். நான் ஆல் இண்டியா ரேடியோல இருந்து ரிட்டையர் ஆனேன் 2002. ரிட்டையர் ஆன உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம வீட்டுல உட்காந்துக்குவோம், ஏதோ நம்ம உண்டு நம்ம காரியம் உண்டுன்னு பார்த்தா போறோம், இனிமே என்னத்தை பண்ண போறோம், வேற ஒன்றும் வெளி விவகாரம்லாம் வேண்டாம், நாம சௌக்கியமா இருந்தா போதும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்தது எண்ணம். இவரும் அப்ப அந்த ரிட்டையர் ஆனார். ஆனா அப்படி நினைக்கல அவரு. நாம சௌக்கியமா இருந்தா போதும்னு அவர் நினைக்கல. அதுதான் எனக்கு அவருக்கும் உள்ள வித்தியாசம். அதனாலதான் என்ன என் கையால அவருக்கு கொடுக்க சொன்னாங்க. நான் எப்படி நினைச்சிருந்தா அவர் கையால நான் வாங்கியிருப்பேன், அவர் பண்ணிருக்கலாம். அவர் என்ன பண்ணாரு, அவர் ரிட்டையர் ஆகி ஊருக்கு வந்ததுமே யாரையும் கேட்டிருக்காரு, நம்ம பெரியவர் எங்க, அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு. ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வர்றாரு, ஊருக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்துல. நம்ம பெரியவர் ஒருத்தர் இருந்தாரு நம்ம ஊர்ல, அவர் எப்படி இருக்காருன்னு ஏதோ விசாரிச்சிருக்காரு. அப்ப சொன்னாங்களா, அவரு செத்து போட்டாரு ஏற்கனவே அப்படின்னு இருக்காங்க. செத்துட்டாரா, ஏன் செத்து போனாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. பசி சாப்பாட்டுக்கு இல்லாம செத்தார் அப்படின்னு இருக்காங்க. அப்பதான் அவர் யோசிச்சிருக்காரு, நம்ம ஊர்ல ஒருத்தர் சாப்பாட்டுக்கு இல்லாம செத்துருக்காரு, அப்ப நம்ம இவ்வளவு பேர் இருந்து அதுக்கு என்ன அர்த்தம், ஒருவேளை சாப்பாடு கூட போட முடியாம போட்டுது அப்படின்னு இவர் மனசுக்குள்ள அப்பதான் அந்த எண்ணம் வந்தது. உடனே அவர் யாரையும் எதிர்பார்க்கல. தனக்கு பென்ஷன் பணம், தனக்குன்னு சில இந்த ஓய்வு பணியில இருந்து ஓய்வு பெறப்ப ரிட்டையர் ஆகிறப்ப கிடைக்கிற பணம் எல்லாம் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு வேற யாரையும் எதிர்பார்க்காம வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுன்னு சொல்லி சாப்பாட்டுக்கு இல்லாத கஷ்டப்படுறவங்களை எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாரு அவரு வீட்டு தோட்டத்திலேயே. அப்படியே போட ஆரம்பிச்சு அப்புறம் தங்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்களுக்கு தங்கறதுக்கு வசதி பண்ணி கொடுத்தாரு. இப்படி படிப்படியா அது வளர்ந்து அதை பத்தி இப்ப பல பேர் கேள்விப்படுறவங்க எல்லாம் உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய உதவி பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க கும்பகோணத்துல உள்ள டாக்டர்கள்லாம் இலவசமா வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு கட்டில் இல்லை மெத்த இல்லைன்னா அதெல்லாம் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சில பேர் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்துல் கலாம் அவர் அவரு உதவி பண்ண ஆரம்பிச்சாரு. அங்க இருக்கிற எம்பி மணிசங்கர் ஐயர் அவருடைய ஃபண்டில் கட்டடம்லாம் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்படி அதுக்கப்புறம் பல பேர் எல்லா உதவியும் பண்ணி இப்போ எந்த சிரமமும் இல்லாம அதை நடத்திட்டு இருக்காருன்னா எல்லாருக்கும் வேலைக்கு நல்ல சாப்பாடு போட்டு பல முதியவர்களுக்கு அவங்களுக்கு ஆதரவு இல்லைங்கிற நினைப்பு வராம இவரே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க இந்துக்கள் இருக்காங்க, முஸ்லீம்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அந்தந்த முறைப்படி அது அந்த ஊர்ல சுடுகாட்டுல கூட நம்ம இடம் கொடுக்க மாட்டாங்க, தகராறு வந்துடும். உங்களுக்கு தெரியும், இன்னொரு ஜாதிக்காரன் அல்லது இன்னொரு மதத்துக்காரங்கள சுடுகாட்டுல இடம் இருக்காது, பெரிய தகராறு வந்துடும் ஊர்ல. அதனால பார்த்தாரு, இது என் இடத்துலயே போதைங்கன்னு சொல்லி இவரே இவருடைய நிலத்திலேயே எல்லாரையும் இறந்தவங்களும் புதைச்சிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு இவர் ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளர் வேற. அதனால அவர் ஈரோட்ல பரிசு வாங்கறத ரொம்ப பெருமையா நினைப்பார். அந்த அளவுக்கு அவர் பகுத்தறிவு சிந்தனையாளர், பெரியார் கொள்கையில ஈடுபாடுல அப்படி அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் நமக்கு அவருக்கு நான் அப்படி நினைக்கல பாருங்க. நானும் அதே காலத்துலதான் ரிட்டையர் ஆனேன். ஏதோ நாம சௌக்கியமா இருந்தா போறோம்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் நமக்கு சில பேருக்கு தான் அந்த எண்ணம் வரும். அதனாலதான் அவங்கள நம்ம பாராட்டுறது மனிதநேய மாமணி அப்படின்னு சொல்லி. ஏன்னா
கோயிலுக்கு செய்யறதும் கோயிலுக்கு சில பேர் செய்வாங்க, கும்பாபிஷேகம் வைக்கிறது, கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்றது, அப்படி பண்றாங்க. ராமகிருஷ்ணர், பகவான் ராமகிருஷ்ணர் இருந்தார் குருதேவர், அவருக்கு இனிப்பு வாங்கிட்டு போனாராம் ஒரு சீடர். ராமகிருஷ்ணருடைய சீடர் நிரஞ்சனானந்தர்னு ஒருத்தர், அவருக்கு கங்கைக்கு அந்த கரையில இருந்து இனிப்பு வாங்கிட்டு போறார். வாங்கிட்டு போறப்ப ஒரு ஒரு அம்மா இடுப்புல ஒரு குழந்தை உட்காந்துக்கிட்டு பசியால கத்துது. அந்த இனிப்பு வேணும் வேணும்னு கத்துது, பசியால கத்துது அந்த அம்மா, அந்த குழந்தை. அந்த இவர் குருதேவருக்கு வாங்கிட்டு போறாரு. அந்த அம்மா சொல்லுது இடுப்புல இருக்கிட்ட குழந்தை, ஏய் உனக்கு வேற வாங்கி தரேன், அது சாமிக்கு போகுது, ராமகிருஷ்ணருக்கு வாங்கிட்டு போறாங்க, அது வேண்டாம் உனக்கு நீ அப்படின்னா கேட்காம, அதுக்கு குழந்தைக்கு என்ன தெரியும், அது பசியால கத்துது. உடனே அந்த சீடர் என்ன பண்ணார், நிரஞ்சனானந்தர், இல்லம்மா நீங்க இந்த குழந்தைய கீழே உட்கார வை அப்படின்னு உட்கார வச்சு இந்த குருதேவருக்கு வாங்கிட்டு போனார்ல அதை பிரிச்சு வச்சு சாப்பிட சொன்னார், பிள்ளைக்கு கொடுத்தாரு. குழந்தை நீ சாப்பிடு, அவருக்கு வேற வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாரு. அப்ப சாப்பிட்டுட்டு சிரிச்சுதான் அந்த பிள்ளை. அந்த அம்மா கேட்டிருக்கு, ஏன் சார் பகவானுக்கு வாங்கிட்டு போனதை நீ இப்படி பச்சை பிள்ளைக்கு கொடுத்துட்டீங்களே, இது பாவம் இல்லையான்னு கேட்டிருக்க அந்த அம்மா. அப்ப சொன்னாராம் அந்த நிரஞ்சனானந்தர், இல்லம்மா பகவான் சாப்பிடுறதும் பசிச்சவன் சாப்பிடுறதும் ஒண்ணுதான் அப்படின்னாராம். யாரு, குருதேவருக்கு வேற வாங்கி கொடுக்கலாம், பசிச்சவன் சாப்பிடுறதும் பகவான் சாப்பிடுறது அப்படின்னு அந்த நிரஞ்சனானந்தர் சொன்னாராம். அது மாதிரி இவர் பசிச்சவங்களே சாப்பிட சொல்லிட்டு இருக்காரு. பகவான் பேர்ல நம்பிக்கை இல்லைன்னாலும் ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா இதுதான் பகவானுக்கு செய்யற நல்லதுன்னு சொல்லி ஆன்மீகவாதிகள் அதை சொல்றாங்க. இவர் பசிச்சவங்களே சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. அதுல அப்ப நாங்க அடிக்கடி போய் பாக்குறது உண்டு. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, பிள்ளைகளால ஒதுக்கப்பட்டவர்கள், அவங்களுடைய வேதனைகள்லாம் கஷ்டம். இப்ப இவர் எங்களோட வெளியில எங்க நண்பர்களோட நாங்க வெளியில அப்படி உல்லாசமா சுத்துறது உண்டு. ஆனா இவர் வெளியில வந்தா ஒரு நாளைக்கு மேல எங்களோட தங்க மாட்டார். இவர் ஞாபகம் பூரா அங்கதான் இருக்கும். அங்க இருந்து அவர் எப்படி இருக்காரு, இந்த பெரியவர் எப்படி இருக்காரு, அந்த அம்மா எப்படி இருக்குன்னு போன் வந்துகிட்டே இருக்கும், அதை கேட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. ராத்திரி எங்களுக்கு சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு போடுவார் ஊருக்கு, வெளியூர் போனா. அந்த அளவுக்கு அதே ஞாபகமாவே இருந்துகிட்டு இருக்கிறார். அதனால அதுவும் அவர் கொடுத்ததுதான் ரொம்ப பொருத்தம்ங்கிறது என்னுடைய வேலை. அது மாதிரி உள்ளவங்களை இன்னும் நமக்குள்ள வெளியில தெரியாம இருப்பாங்க, அவங்கள தேடி பிடிச்சி அவங்கள கூப்பிட்டு 4 பேருக்கு முன்னாடி கௌரவப்படுத்தணுங்கிறது தான் அந்த மனிதநேய மாமணிங்கிறது. அது திசை மாதிரி போயிடக்கூடாது. திசை மாதிரி இப்போ எனக்கு கொடுத்தது மாதிரி யோசனை சொன்னவனுக்கு இல்லாம கொடுக்கறது, அது மாதிரி பண்ணா அப்புறம் அந்த விருதுக்கு மரியாதை இல்லாம போயிடும். உண்மையிலேயே அதுக்கு தகுதி உள்ளவங்களா பார்த்து கொடுக்கணும். அதனால அதுக்காக என்கிட்ட கொடுத்து திருப்பி வாங்கிட போறாரு அவரை. ஏதோ கை தவறுதெல்லாம் கொடுத்துட்டேன், திருப்பி கொடுத்துட்டு போறப்பன்னு. அது மாதிரி ஒரு விருதுக்கு எப்ப கௌரவம்னா இது மாதிரி நபர்களுக்கு இவங்களுக்கு கொடுக்கறது தான் கௌரவம். விருதுக்கும் கௌரவம், நகைச்சுவை மன்றத்துக்கும் கௌரவம். ஒரு ஊர்ல ஒரு கோயில் இருந்தது, ரொம்ப பழைய கோயில். உள்ள போறதுக்கே பயமா இருக்கும், எந்த நேரத்துல இடிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற பயம். அப்படி இருந்ததுனால யாரும் துணிஞ்சு சாமி கும்பிடுறதுக்கு அங்க போறதில்ல. கோயிலுக்கு வர்ற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுட்டுது. கோயில் நிர்வாகிகள் எல்லாரும் கூடி உட்காந்து பேசினாங்க, என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணாங்க. எந்த இடம் மோசமா இருக்கோ அந்த இடத்த பழுது பார்த்தாங்க, அங்க எங்க வர்ணத்தை பூசி கொஞ்சம் அழகுபடுத்தி பார்த்தாங்க. ஏதோ இந்த ஊர்ல கோயில்னு ஒண்ணு இருக்கு, அது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படிலாம் பண்ணாங்க. இருந்தாலும் கோவில் இருக்கிற நிலைமை மக்களுக்கு தெரியும், அதனால அங்க வர்றது குறைச்சிக்கிட்டாங்க அவங்க. ஒரு கட்டத்துல யாருமே வர்றதில்லை, நிலைமை அந்த அளவுக்கு ஆயிட்டுது. மறுபடியும் கோவில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் கூட கோயிலுக்கு உள்ள நடக்கல, இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம். அதனால வெளியில தான் உட்காந்து கூட்டத்தை நடத்தினாங்க. ஏன்னா உள்ள போறதுக்கு அவங்களுக்கும் துணிச்சல் கிடையாது, எந்த நேரமும் விழுந்துரும் போல இருந்தது. அது வழியா போறவங்க கூட வேகமா அந்த இடத்த கடந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. கோவில் நிர்வாகிகள் வெளியில உட்காந்து கூட்டம் போட்டாங்க இல்லையா, அந்த கூட்டத்துல 4 தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அது என்ன 4 தீர்மானம்னா, முதல் தீர்மானம், இந்த கோவிலை இடிப்பது அப்படிங்கிற முடிவை இந்த கமிட்டி மிகவும் வருத்தத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு நிறைவேற்றினாங்க. இதுக்கு பதிலா இன்னொரு கோவிலை உடனடியாக கட்டி முடிச்சுடணுங்கிறது 2வது தீர்மானம். 3வது தீர்மானம் என்ன தெரியுமா, பழைய கோவிலின் கதவுகள், அதிலிருந்து பிரிச்சு எடுக்கிற செங்கல், இதையே புது கோவில் கட்டுவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. பழைய கோவில் இருந்த மாதிரியே அதே வடிவத்துல புது கோவிலையும் கட்ட வேண்டியது. பழைய கோவிலின் அஸ்திவாரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு
அதுக்கு மேல நாம கோயிலை கட்டிக்க வேண்டியது. இதுதான் 3வது தீர்மானம். இதையும் கமிட்டி முழு மனசோட ஏத்துக்கிட்டது. இது வரைக்கும் சரி. இப்ப அந்த கமிட்டி 4வதா ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டுகிட்டு வந்து அதையும் ஏகமனதா நிறைவேற்றி விட்டது. அது என்ன தீர்மானம்னா, புதிய கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் பழைய கோவிலை இடிக்கிறதில்லை அப்படிங்கிற தீர்மானம். எப்படி இருக்குது பாருங்க இது. பழசை இடிக்காத வரையில அதே இடத்துல புதுசா எப்படி கட்ட முடியும்? பல விஷயங்கள்ல நாம நடந்துகிற முறையும் இப்படிதான் இருக்குதான். வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுவோம். அதே நேரத்துல அந்த முன்னேற்றத்துக்கு எது தடையா இருக்கோ அதை விட்டு விடுறதுக்கும் மனசு வராது. ஒரு காட்டுல ஒரு முனிவர் இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு 4 பேர் வந்தாங்க. சுவாமி, எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்னாங்க. என்னன்னு கேட்டார். இந்த உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, எது நியாயம் எது அநியாயம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியலன்னாங்க. அது யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுன்னார் முனிவர். வந்தவங்களுக்கு ஆச்சரியமா போச்சு. ஒரு மாதிரியா பார்த்தாங்க. இத முனிவர் கவனிச்சார். சரி, புறப்படுங்க என்னோடன்னார். எங்கன்னு கேட்டாங்க. இப்போ உங்க 4 பேரையும் ஒரு புஷ்பக விமானத்துல அழைச்சிட்டு போறேன். இந்த உலகத்துல சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு காட்சியை உங்களுக்கு காட்ட போறேன். நீங்க பார்க்க போற அந்த காட்சி நியாயமா அநியாயமா அப்படிங்கறத என்கிட்ட சொல்லணும். நீங்க சரியான பதில் சொன்னா புஷ்பக விமானத்துல தொடர்ந்து பிரயாணம் பண்ணலாம். தவறான பதில் சொன்னா இந்த புஷ்பக விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும் அப்படின்னார். 4 பேருக்கும் பயம்தான். இருந்தாலும் முனிவர் கூப்பிடுறாரே அப்படின்னு சொல்லி புறப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் புறப்பட்டு ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கிறாங்க புஷ்பக விமானத்துல. அங்க நடக்கிற ஒரு காட்சியை காட்டுறார் முனிவர். அதோ அங்க பாருங்கன்னார். அந்த விமானத்துல இருந்தபடியே எல்லாரும் கீழே குனிஞ்சு பாக்குறாங்க. அங்க ஒரு தாய் புலி அப்பதான் குட்டி போட்டிருக்கு. குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு இறை தேடி அந்த பக்கமா வருது. அதே நேரம் ஒரு தாய் மான், அதுவும் அப்பதான் குட்டி போட்டிருக்கு. அதுவும் இதே மாதிரி குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு இறை தேடி அந்த பக்கமா வருது. இப்ப அந்த புலி அந்த மானை அடிச்சு போட்டுடுது. அதுவும் சாப்பிடுது, குட்டிகளுக்கும் கொடுக்குது. இப்போ அந்த புலிக்குட்டிகள் முகத்துல மகிழ்ச்சி, தாயை இழந்த அந்த மான் குட்டிகள் முகத்துல துக்கம். இப்போ அந்த முனிவர் 4 பேர்கிட்டையும் கேட்கிறார், நீங்க இங்க பாத்தீங்களே, இதுல எது நியாயம் எது அநியாயம்? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. உங்க பதில் சரியில்லைன்னா இந்த விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும். சொல்லுங்க பார்க்கலாம்னார். முதல்ல ஒருத்தன் சொன்னான், அந்த புலி செஞ்சது சரிதாங்க. அது பசிக்கு அதுதான் ஆகாரம். தன்னுடைய பசிக்கு தானே இறை தேடிக்கிட்டுது. அதுல என்ன தப்பு? அவ்வளவுதான். அதனால புலி செஞ்சது நியாயம்தான் அப்படின்னா. அவ்வளவுதான். அந்த விமானம் அவனை அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டுது. அதனால அவன் கொடுத்த பதில் சரியில்லை அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. இப்ப 2வது ஆள் சொன்னான், புலி செஞ்சது பாவம். அந்த தாய்மான் என்ன தப்பு பண்ணிச்சு? இப்ப அந்த குட்டிகளுக்கு யாரு ஆதரவு? அதனால புலி செஞ்சது அநியாயம் அப்படின்னா. அவ்வளவுதான். அவனையும் கீழே தள்ளி விட்டுடுது அந்த விமானம். இந்த பதிலும் சரியில்லை அப்படின்னு ஆயிட்டுது. இப்ப 3வது ஆள் வந்தான். முதல்ல 2 பேரு கீழே விழுந்ததை பார்த்துக்கிட்டு இருந்தான். அதனால அவன் சொன்னான், ரெண்டுமே நியாயம்தாங்க. புலி இறை தேடினதும் இயற்கை, அதுக்கு மான் இறையானதும் இயற்கை. அதனால இதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னா. அவ்வளவுதான். அவனையும் அந்த விமானம் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுது. இப்ப 4வது ஆள் வந்தான். முனிவர் கேட்டார், நீயாவது சொல்லுப்பா, இந்த செயல்ல எது நியாயம்னார். அவன் தெளிவா பதில் சொன்னான். அதாவது என்ன சொன்னான்னா, எனக்கு தெரியல அப்படின்னா. அவனை விமானம் கீழே தள்ளல, சௌரியமா அழைச்சிட்டு போட்டுது. இவனும் பிரயாணம் சௌக்கியமா பண்ணானா. ஆக இதுதான் சரியான பதில்ங்கிறத முனிவர் உணர்த்தினார். இந்த கதையிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் நடக்குது. அதெல்லாம் ஏன் அப்படி நடக்குதுங்கிறதுக்கு எப்பேற்பட்ட பண்டிதராலும் பதில் சொல்ல முடியாது. தெரியாததை தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமா இருக்கும். அதனால தேவையில்லாத விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்க கூடாது. வாழ்க்கையை குழப்பிக்க கூடாது. வாழ்க்கைக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த காலத்து ஆள் ஒருத்தன் ஒரு பெரியவரை தேடி வந்தான். ஐயா, ஒரு சந்தேகம்னா. என்ன உன்னுடைய சந்தேகம்னார். பகுத்தறிவுன்னா என்ன, விதின்னா என்ன அப்படின்னு கேட்டான். இதுக்கு அவரு, இப்ப உன்னுடைய வலது கால தூக்குன்னார். தூக்கணும். சரி, இப்ப உன்னுடைய வலது கால கீழே இறக்காம உன்னுடைய இடது காலையும் தூக்குன்னார். தூக்கணும். பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். பெரியவர் சொன்னார்,